சிஎஸ்கே உடைய 2025 ஐபிஎல் பணம் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு. ஸோ வெற்றிகரமாக முடிவடைஞ்சது மட்டும் இல்லாமல் கடைசி போட்டியில் ஒரு அற்புதமான வெற்றியோடு இந்த சீசனை முடிக்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே உடைய பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த இயர் கடைசியில் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய முக்கிய வீரர்கள் யார் யார் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போகிறோம். யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, எந்தெந்த வீரர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போகிறோம். ஸோ எந்தெந்த வீரர்களை ரிலீஸ் பண்ணி நம்ம ஆக்ஷனில் வந்து குறைந்த விலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த இடைவெளியில் தான் வந்து சிஎஸ்கேனி பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தலை தோனி அவர்களும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது கூட இந்த இடைவெளியில் தான் நமக்கு வந்து கிளியராக தெரிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2025 வந்து ரொம்ப 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 ஒரு மோசமான சீசனை கூட சொல்லலாம். இந்த 18 ஐபிஎல் சீசன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 16 சீசன் சிஎஸ்கே விளையாடி இருக்காங்க. இந்த 16 சீசனில் இல்லாத முடி இன்னைக்கு இந்த சீசனில் புள்ளி பட்டியலில் 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ வரலாற்றிலேயே இப்படியாப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு சிஎஸ்கே நீ போனதே கிடையாது. பட் இந்த சீசன் சிஎஸ்கேவிற்கு அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ அதை மீண்டும் இதிலிருந்து எழுந்து அந்த 10ன்றது டாப்புக்கு வரணும் அப்படின்றது அடுத்த சீசனாக சிஎஸ்கேனிக்கு இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு பிளானோட தான் சிஎஸ்கேனி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மினி ஆக்ஷனை வந்து சிஎஸ்கேனி நடத்த போகிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து எடுக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி யார் யாருக்கு மீது வந்து கண் இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சீக்கிரமாகவே சிஎஸ்கேல நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கே நம்ம தலை தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார்னா அடுத்து சிஎஸ்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த விக்கெட் கீப்பர் இருக்க போகிறார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சிஎஸ்கேனி இந்த கேப்பில் வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முக்கியமான வீரர்கள் எல்லாரையும் டார்கெட் பண்ண போகிறாங்க. எந்த வீரரை எடுக்கலாம், ஸோ எந்த வீரர் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கரெக்டாக இருப்பாங்க, ஸோ தோனி அவர்கள் எப்போ வேண்டுமென்றாலும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிஎஸ்கேனி கடைசி டைமில் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ப்ராப்பராக ரெடியானால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே உடைய இந்த மினி ஆக்ஷன் கண்டிப்பாக இந்த இயர் கடைசியில் நவம்பர் டிசம்பரில் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான பிளானில் வந்து ஒரு முக்கிய வீரர் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீரரை கம்பல்சரியாக 2026 எடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயராக இருப்பார், குவாலிட்டியான ஹிட்டராக இருப்பார், குவாலிட்டியான பவுலராக இருப்பார். ஸோ எல்லா ஃபார்மெட்லையுமே தரமாக கலக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்றதுக்காக சிஎஸ்கேனி இப்படி ஒரு வீரரை வந்து டிஸ்கஷன் பண்ணி எடுக்கிறதுக்கான முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே உடைய பொசிஷன் கடைசி இடம் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் சிஎஸ்கே உடைய பிளான் வந்து கம்பல்சரியாக டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்கணும் அப்படின்றது தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான பிளேயிங் லெவனையும் சிஎஸ்கே இந்த சீசன்லேயே வந்து ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில ஓட்டைகள் இருக்குது, அந்த ஓட்டைகள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கேனி அடுத்த சீசனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வரப்போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவன் 2025 கடைசி போட்டியிலே செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளேயிங் லெவன் தாங்க, அந்த இன்டென்ட், அந்த அக்ரெசிவ் தான் அடுத்த சீசன் 2026 தொடங்க போகுது. ஸோ கண்டிப்பாக அப்படியாப்பட்ட ஒரு அப்ரோச்சை தான் சிஎஸ்கே இருந்து எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான அந்த வேலையை வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் செய்யறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி சிஎஸ்கேனி யாரை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அது நம்ம ஆஸ்திரேலியாவுடைய பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன் அவர்களை தான் வந்து சிஎஸ்கேனி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க. ஸோ எப்படி ஆல்பி மார்க்கல், டெவன் ப்ரோவோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆல்ரவுண்டர் வந்து சிஎஸ்கேனிக்கு நல்ல பங்களிப்பை கொடுத்தாங்களோ, ஸோ அதே மாதிரியான ஒரு ரோலை வந்து நம்ம அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரன் கிரீன் அவர்களை வந்து சிஎஸ்கேனி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. 2026 மினி ஆக்ஷனில் இவரை கம்பல்சரியாக வாங்கி ஆகணும் அப்படின்ற சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கி ஆகணும் அப்படின்னா சிஎஸ்கே கிட்டே இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்கான வேலையில் தான் சிஎஸ்கேனி இப்போ இறங்கியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், ஸோ யார் யாரை ரிட்டர்ன் பண்ணலாம், ஸோ யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குறைந்த விலைக்கு எடுத்து அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளானில் வந்து இப்போது சிஎஸ்கேனி இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கேமரன் கிரீனை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து ஒரு 10 கோடியிலேருந்து 15 கோடிக்கு உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவர் கொடுத்து அவளை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் வந்து சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 முக்கியமான பிளானுங்க. ஏன் அப்படின்னா இந்த சீசனில் வந்து ஒரு சில இடத்துல வந்து மிஸ்டேக் இருந்தது. அதுதான் வந்து இந்த சீசனே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ணி அடுத்த சீசனில் சிஎஸ்கேனி ஒரு முக்கியமான கம்பேக்கோட ஒரு நல்ல குவாலிட்டியான டீமோட வரப்போகிறாங்க. அதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனை எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு சீசன் ஆடி இருக்காரு, ஆர்சிபிக்கு ஒரு சீசன் ஆடி இருக்காரு. அந்த 2 சீசன்லையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்திருக்குங்க. அந்த பவுலிங்கும் நல்லா
நல்லா போட்டிருக்காரு, பேட்டிங்குமே செம்மையாக ஆடி இருக்கார் அப்படின்னும் போது சிஎஸ்கேவிற்கு அந்த எல்லோ ஜெர்சியில் ஆஸ்திரேலியாவுக்கும் எல்லோ ஜெர்சி போட்டு ஆடுறாரு. ஸோ சிஎஸ்கேக்கும் எல்லோ ஜெர்சி போட்டு ஆடினா அது ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம சிஎஸ்கே அணி அவரை வந்து டார்கெட் பண்ணி நம்ம டீமில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இப்படியாப்பட்ட ஒரு டிஸ்கஷனே. இதுக்கு தோனி அவர்களும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான முடிவு வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபீஷியலாகவே வந்து அந்த விஷயம் வந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த 2025 சீசனில் வந்து அவர் வந்து அப்ளை பண்ணலைங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரே பண்ணல ஆக்ஷனுக்கு. ஏன்னா அவர் அந்த இன்ஜுரி இன்டர்நேஷனல் ஆடிட்டு இருக்கும்போது இன்ஜுரி, ஸோ அதெல்லாம் பெரிய அளவில் போனதுனால அவரால் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் அவர் வந்து ஆக்ஷனுக்கே வராமல் போனார். பட் அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக வருவார். இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அவருடைய நேம் இடம் பிடிச்சிருக்குங்க. ஸோ அதனால் வந்து நல்ல கம்பேக்கோட அடுத்த சீசனில் ஒரு நல்ல பிளேயராக வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த பிளானில் தான் சிஎஸ்கே அணி இருக்காங்க. அவர் எடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவோடு தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஆர்சிபி டீமில் இருந்தாலுமே அவரை ரிட்ரெண்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டு தாங்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே அணி கேமரன் கிரீனை வந்து தட்டி தூக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான பிளேயராக இருப்பார். சிஎஸ்கே அணிக்கும் நல்ல ஒரு பையாகவும் இருக்கும், நல்ல ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சிஎஸ்கே அணி கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. நம்ம பிச்சுக்கெல்லாம் கண்டிப்பாக வேறு மாதிரி ஆடுவாருங்க ஸோ கேமரன் கிரீன் அவர்கள். ஸோ சிஎஸ்கே அணி ஒரு முக்கியமான பிளேயரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயரை வச்சு ஒரு அற்புதமான கேம் ஆட போகிறாங்க. ஸோ மினி ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவரை வந்து பேசிட போகிறாங்க. பேசிட்டு மினி ஆக்ஷனில் அவர் எடுக்கிறதுக்கான பிளானில் எல்லா வீரர்களும் இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ சிஎஸ்கே அணி கடைசியாக ஒரு முக்கியமான குறி வைத்து தூக்கியிருக்காங்க. ஸோ கேமரன் கிரீன் அவர்கள் எடுத்ததை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? கேமரன் கிரீன் அவர்கள் சிஎஸ்கேவிற்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய குஜராத் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர் ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க. யார் அந்த குவாலிஃபை 2க்கு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க போகிறாங்க, கதவை யார் திறக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வால்வாசாவா போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுங்க. இந்த 2 டீமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 போட்டி வரைக்குமே டாப் ஆஃப் தி டேபிளில் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க 3rd 4th வால்வாசாவியா டூ ஆர் டை. ஸோ இந்த மாதிரி தோத்தா வெளியே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து உருவாக்கிட்டாங்க நம்ம ஆர்சிபி பஞ்சாப் அணி. ஸோ அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக குஜராத்தும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனோட வர போகிறாங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனோட வர போகிறாங்க. அவங்க டீம்லேயும் ஃபாரின் பிளேயர்ஸ் வெளியே போயிட்டாங்க, இவங்க டீம்லேயும் ஃபாரின் பிளேயர்ஸ் வெளியே போயிட்டாங்க. முக்கியமாக அந்த ஒன்றால் நாடக்கூடிய ஜோஸ் பட்லர் அவர்கள் முக்கியமான வீரராக இருந்தார் குஜராத் அணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போயிட்டாருங்க. ஸோ அதே மாதிரி வில் ஜாக்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆடிட்டு இருந்த வில் ஜாக்ஸும் இப்போ வந்து வெளியே போயிட்டாருங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய அவருக்கும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவங்கள வந்து உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த 2 டீமுமே கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணலாம். ஸோ இந்த பிச்சில் வந்து நேற்றைய போட்டி வந்து 101 தான் அடித்தாங்க பஞ்சாப். ஸோ அப்படி இருக்கும்போது டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளானை கண்டிப்பாக டீம் எல்லாருமே போட்டு இருப்பாங்க. ஸோ பஞ்சாப் வந்து சரியாக ஆடாதனால அவங்க ஆடினாங்க. பட் மும்பை குஜராத்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான டீமுங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 டீமுமே இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக எஃபெக்ட் போட போகிறாங்க. ஒன் சைடு கேமை மட்டும் இல்லாமல் டபுள் சைடு கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் அந்த குவாலிஃபை 2 கதவையை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.